ஆமா, விஜய் சங்கி தான். விஜய் சங்கி, திருமாவளவன் சங்கி, நாங்க சங்கி, நாங்க நேர்முக சங்கி, அவங்க மறைமுக சங்கி. திருமாவளவன் சொல்றாரு, திருமாவளவனுக்கு சீமான் சங்கி, விஜய் சங்கி, நாங்கெல்லாம் நேர்முக சங்கி, அவங்க மறைமுக சங்கிகள். மக்கள்கிட்ட யாரெல்லாம் அன்பாக பழகுகிறார்கள் அவங்களாம் சங்கி தான். அதனால சங்கி தான். விஜய் வந்து நல்ல சாங் பாடினார், நல்ல சாங் சரி. தமிழ்நாட்டுல ஒரு கலாச்சார போர் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அண்ணன் திருமாவளவனை 2-3 நாளா பாக்குறேன். வலதுசாரி உள்ள வந்துடக்கூடாதுன்னு, சாரி வலதுசாரி வரதான் செய்யும், அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்னன்னா, ஈரோடு நம்ம கரூர்ல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் சமைத்த உணவை பரிமாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதனால இன்னைக்கு ஒரு சமூக நீதியை பாதுகாத்து கொண்டிருப்பது வலதுசாரிகள் தான். இன்றைய காலகட்டத்தில் மிக வருத்தமான ஒன்று என்ன என்றால், ரயில் டிக்கெட் ஏற்றுனாங்க 10 ரூபா, யாருக்கும் மன கஷ்டப்படாமல் 500 கிலோமீட்டர் தாண்டினா. ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூரில் நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தோம். ஒரு தம்பி சொன்னார், ஃப்ளைட் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டார். 7000 ரூபான்னு. நான் ஆம்னி பஸ்ஸில் வர்றதுக்கு 8000 ரூபா ஆகுதுக்கா அப்படின்னாரு. அப்போது பஸ்ஸோட ஃப்ளைட்டோட பஸ் அதிகமாக விலையேற்றத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறது அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில். முதல்ல அதெல்லாம் கவனிக்கணும். 3 மடங்கு ஏறி இருக்கு ஆம்னி பஸ்ஸோட விலை. புது வருஷத்துக்கு பொங்கலுக்கு வரவங்க 3 மடங்கு விலையை கொடுத்து ஏறி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் முதலில் அதையெல்லாம் கட்டுப்படுத்துங்க. எல்லாத்தையும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நேற்று தமிழ் இணைக்கிறது, தமிழை பற்றி மட்டுமே இந்த ஆண்டோட இறுதி நிறைவான மன் கி பாத்ல தமிழை மட்டுமே கொண்டாடி இருக்கிறார். நாளைக்கு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்று நாம நேற்று சௌராஷ்டிரா மாநாட்டில் நான் பேசினேன். அதே மாதிரி நாளைக்கு காசி தமிழ் சங்கமம் ராமேஸ்வரத்தில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. அண்ணன் நமது மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதனால் இன்னைக்கு தமிழை கொண்டாடுவது பாஜக தான். தமிழை திண்டாட வைப்பது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வில் பார்த்தீங்கன்னா தமிழில் 80,000 பேர் தமிழில் குறைவு மார்க் வாங்குறாங்க. 50,000 +2 ஸ்டூடெண்ட்ஸு தமிழை எழுதவே வரமாட்டேன்ட்டாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கல்லூரி விரிவுரையாளர்களுக்கான தேர்வு நேற்றைய முன்தினம் நடந்திருக்கிறது. 2 பிரிவாக நடந்திருக்குது. காலையில் 1, மாலையில் 1. மாலையில் 50 மார்க்குக்கான அந்த தேர்வில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையை எழுதுனா அவங்களுக்கு 50 மார்க்கு. அப்போது இது 2 விஷயம். ஒன்று வந்து திராவிட முன்னேற்ற கழக சாதனையை நீங்கள் கேள்வித்தாளில் வைக்கிறீங்க. இன்னொன்று அதை சரியாக எழுதுனவங்களுக்கு 50 மார்க் போட்டுருவீங்க. இன்னொன்று சரியாக எழுதுனவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தானான்னு பேப்பரை கரெக்ட் பண்ணும்போதே தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கேள்வி. இது எந்த அளவுக்கு பாராபட்சமானது, வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அதனால் இன்னைக்கு திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு அரசு. சும்மா இதை மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்காக கேள்வித்தாளில் வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அதனால இன்னைக்கு அரசு மிக மோசமான அரசாக நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கங்கே போய் மாநாடு நடத்தினா அதனால ஒன்றும் மிக பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட முடியாது என்பது எனது கருத்து. அதாவது எந்த கருத்து சொன்னாலும் RSS. நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணன் திருமாவளவனுக்கு இவர் சங்கியா இருப்பாரோ, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சங்கியா நீங்க அப்படின்னு. ஆக இன்னைக்கு திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் தமிழ்நாடே சங்கிமயமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் சங்கி. திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு வன்னியரசு, பாரதியாரை கொண்டாடுபவர்களை எப்படி நீங்கள் கொண்டாடுவீர்கள் அப்படின்னா என்ன? பாரதியாரை ஏற்கனவே பெரிய சங்கியா சேர்த்தாச்சு. ஆக இப்போ இன்னைக்கு திருமாவளவனுக்கு சீமான் சங்கி, விஜய் சங்கி, நாங்கெல்லாம் நேர்முக சங்கி, அவங்களாம் மறைமுக சங்கிகள். ஆக அப்போ எங்கே பார்த்தாலும் சங்கிகள் தான். ஆனால் நீங்கள் கவலைப்படாதுங்க, வலதுசாரிகள் எல்லா இடங்களிலும் விரிவடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இடதுசாரிகளுக்கு என்ன வேலை இல்லை அப்படின்றத தான் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னமோ 2-3 நாளாக எதை எடுத்தாலும் சங்கி சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்காரு. சங்கிகள் தங்கிவிட போகிறார்கள், நீங்கள் கவலைப்பட வேணாம் தான் எனது கருத்து. காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து திமுகவை வந்து ஆமா, விஜய் சங்கி தான். விஜய் சங்கி, திருமாவளவன் சங்கி,
நாங்க சங்கி, நாங்க நேர்முக சங்கி, அவங்க மறைமுக சங்கி. திருமாவளவன் சொல்றாரு, இந்த நாட்டின் கலாச்சாரத்தை யாரெல்லாம் பேணி பாதுகாக்கிறார்களோ அவங்களாம் சங்கி தான்ப்பா. மக்கள்கிட்ட யாரெல்லாம் அன்பாக பழகுகிறார்களோ அவங்களாம் சங்கி தான். அதனால சங்கி தான். சாங்கை விஜய் வந்து நல்ல சாங் பாடினார், நல்ல சாங்கு சங்கி. காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து திமுக விமர்சிச்சுட்டு வராங்க. திமுக சைடுல ரொம்ப அமைதி காக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது இப்ப கேளுங்க. எங்களை சொல்ல அடிமை அடிமை அடிமைன்னு சொல்லும்போது யார் அடிமையா இருக்கா இன்னைக்கு? அதனால தான் சொன்னேன், நேற்று திருமாவளவன் சொன்னார் கொள்கை அடிமைகள் அப்படின்னு அதிமுக பார்த்து சொன்னார். அவர் நேற்று கூட அண்ணன் எடப்பாடியார் நானும் ஒரே நிகழ்ச்சி தான் கட்டினோம். அவரோட கொள்கையை சொன்னார், நாங்கள் எங்கள் கொள்கையை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நேர்முக அடிமையாக இருப்பது திமுக தனது கூட்டணி கட்சிகளிடம், கூட்டணி கட்சிகள் திமுகவிடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரில் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, யாரும் கூட்டணி ஆட்சியில் இப்போ இடம் கேட்டுறாதுங்க. அப்போ என்ன நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நான் வேங்கை வயலை கேட்குறேன். இந்த பக்கத்தில் கரூரில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் தனது உரிமை இழந்து கொண்டு இருக்கிறார். திருமாவளவனுக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? சும்மா சங்கி யாருன்னு தேடிட்டு இருக்கிற நேரத்தில் போய் ஒரு பூத கண்ணாடி வச்சு இவர் சங்கியா, இவர் சங்கியா, இவர் சங்கியான்ற நேரத்தில் வேங்கை வயலில் யார் நமக்கு துரோகம் செஞ்சா, நமக்கு யார் இங்கே கரூரில் துரோகம் செஞ்சுட்டு இருக்கான்னு அதை தேடி கண்டுபிடிக்கட்டும். அதான் எனக்கு கருத்தாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.